இன்னைக்கு நம்ம வீட்டில் ஃப்ரான் பிரியாணி தாங்க சிண்டு சாப்பிடணும்னு சொன்னாரு. சரின்னு நானும் தம்பி போய் கடையில் வாங்கிட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆயில் ஊற்றுக்குங்க, ஸ்பைசஸ் போட்டுருங்க. நான் ஒரே ஒரு கிளாஸ் அரிசி போட்டதுனால 2 ஆனியன் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டேன். நல்லா ப்ரௌன் கலரில் வந்த பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. க்ரீன் சில்லி போட்டிங்கன்னா கீரை கூடாது அப்படியே முழுசாக போடுங்க. கீறிட்டிங்கன்னா உள்ளேருந்து சீட்ஸ் எல்லாம் வெளியில் வந்து ரொம்ப காரமாயிடும், சாப்பிடவே முடியாது. அப்புறம் என்ன பண்ணுங்க, தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. கல்லுப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நான் வந்து ஃப்ரான் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். கர்டு, வெறுமிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சிருங்க. இல்லாட்டி ஃப்ரான் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடும், லப்பர் மாதிரி இருக்கும், சாப்பிடவே முடியாது. இந்த டைம்ல புதினாலாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. புதினா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வதக்கி எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஊற வச்சிருக்க ஃப்ரானையும் இதில் கொட்டி நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டோடனே நம்ம பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டு விட்டுருங்க. அதையும் நல்லா போட்டு கலரி விடுங்க. ஒரு கிளாஸ் அரிக்கு 1.25 அளவுக்கு தண்ணி போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்க வரணும். கொதி வந்த பின்னாடி தான் நம்ம ரைஸ் போடணும். அதுக்கு முன்னாடி போடக்கூடாது. ரைஸை போட்டுட்டு லைட்டாக கலர் விடுங்க. ரொம்ப கலர் விட்டிங்கன்னா ரைஸ் தூள் தூளாக உடஞ்சிடும். அப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டுட்டு மேலே கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு ஒரே ஒரு விசில் விட்டுட்டு எடுத்திங்கன்னா செம்ம சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுங்க. மறக்காமல் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன பையன் இன்னைக்கு சூப்பராக சாப்பிட்டா.